வணக்கம், இது அபிஸ் சேனல். நம்மளுடைய இணையதளம் ஒன்று இன்ட்ரின்சிக் வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறதுக்காக உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இணையதளம் தயாராகிவிட்டது. abhischannel.co.in அப்படிங்கிற முகவரியில் நம்மளுடைய இணையதளமான செயல்பட போகுது. இதற்கு ₹200 மாத கட்டணம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது அக்டோபரிலிருந்து, இந்த அக்டோபர் 17-18 அக்டோபர் மாத இறுதி வரை, அக்டோபர் 31 வரை இந்த இணையதளத்தை அனைவரும் இலவசமாக பயன்படுத்திக்கலாம். இந்த காணொலியில் இந்த இணையதளத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம விளக்கணும். ஏன்னா இது எல்லாருக்கும் எளிதில் புரியக்கூடியதில், ஏன்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு அதனுடைய கால்குலேஷன் புரிஞ்சிருக்கும். இல்லாதவர்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விளக்க காணொலி. 2 விதமான அப்ரோச் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த பங்குக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ தெரியணுமோ அந்த பங்கை நேரடியாக தேடலாம். அப்படி இல்லாட்டி சில பேராமீட்டர்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ணியும், இப்போ ஒரு சில நம்மளுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பங்குகள்லாம் இன்ட்ரின்சிக் வேல்யூவில் கிடைக்குது, அப்படி கிடைச்சா அதுக்கு மேலே தொடர்ந்து அதனுடைய அனாலிசிஸை நம்ம பண்ணி அது வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுக்கலாம் இல்லையா. அதற்கு உதவக்கூடியது இந்த 2வது ஆப்ஷன். முதல்ல இப்போ சர்ச் யுவர் ஸ்டாக்குங்கிறதுல போயிட்டு, எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இப்போ ரிலையன்ஸ், இது ரொம்ப சிம்பிளான, ஏற்கனவே நம்ம கூகுளில் எல்லாத்துலேயும் பார்க்கக்கூடிய ஒரு இதுதான். ரிலையன்ஸ் அப்படிங்கிறதுக்கு RELI அப்படின்னு அடிச்சிங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதில் ஆட்டோ சஜஷன்ஸ் வரும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே போகணும். இப்போதைக்கு பாஸ்கோடு இந்த ஒரு 15 நாட்களுக்கு டெஸ்ட் 1 2 3 4ன்னு வச்சுருக்கோம். இது பின்னர் மாற்றப்படும். இது பெய்டு சர்வீஸாக மாறின பிறகு இது மாற்றப்படும். இது மொபைலுக்கான ஒரு லே அவுட்டு. இது லேப்டாப்பில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இந்த பாஸ்கோட் அடித்தோன்னா என்டர் எதுவும் தட்ட வேண்டாம். டெஸ்ட் 1 2 3 4ன்னு அடித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மிச்ச பேஜ் லோட் ஆயிரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய என்ன அப்படின்னு அந்த பேர் என்ன அப்படின்ட்டு. இது NSE இல்லாட்டி BSனுடைய அது ட்ரேட் ஆகக்கூடிய கோடு சிம்பிள். அடுத்ததாக நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அது எத்தனை பங்குகள் இருக்குது. இது நம்மளுடைய வழக்கமாக நம்மளுடைய அனைத்து காணொலிகளும் இருக்கக்கூடியது தான். இப்போ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது EPV மெத்தடும் பஃபட் மெத்தடும் பக்கத்து டேப்பில் இருக்குது. EPV மெத்தடில் பார்த்தீங்கன்னா, EPV மெத்தடுங்கிறது நமக்கு நம்மளுடைய மற்ற காணொலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதில் புரியும். அது என்ன அப்படின்னு சொல்லி தனி காணொலி இருக்கிறது. இப்போ இந்த மெத்தடில் நம்ம ப்ராஃபிட்டை மட்டும் வச்சு, ப்ராஃபிட்டு அது எத்தனை, அதனுடைய 7% நம்ம வாங்கினோம்னா எவ்வளோ விலை கொடுத்து வாங்கலாம், அதை தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். உங்களுக்கு IV1, அதாவது எல்லா லைபிலிட்டிஸையும் கழித்தால் அதனுடைய மதிப்பு என்னன்னு வரக்கூடியது இங்கே வரும். 504 அப்படின்னு வருது ரிலையன்ஸுக்கு. டெப்ட்டை மட்டும் கழிச்சோம்னா எவ்வளோங்கிறது இங்கே வந்துடும். ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி அமைச்சு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு மாற்றிருக்கோம். ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹100 அப்படின்னு வச்சிங்களேன். இதனுடைய மதிப்பானது 120 அப்படின்னா, இப்போ ₹100 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதுதான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் ரிலையன்ஸ் இப்போ இருக்கிற விலையில் வாங்கினீங்கன்னா அதனுடைய மதிப்பான 504க்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு 79% வரைக்கும் லாஸ் வரலாம் அப்படிங்கிறது இதனுடைய கணிப்பு. இது ஒரு அசஸ்மெண்ட்டு, ஒரு கெஸ்ஸு தான். அதே போல் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக அதில் முக்கியமான நீங்கள் விஷயம் பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் ப்ராஃபிட் பிலோ டு ரீகால்குலேட் இருக்குல்ல. இது கடந்த 5 ஆண்டுகளில் இந்த நிறுவனம் வாங்கக்கூடிய ப்ராஃபிட்டு. அதை தவிர இது ஆவரேஜ் ப்ராஃபிட்டு. இப்போ இந்த விஷயங்களில் எந்த ப்ராஃபிட் சரியான அமௌண்ட்டாக இருக்கும், ஏன்னா இது பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட் தான் கேல்குலேஷன் இல்லையா, அதில் எது சரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம். அதை நீங்கள் தட்டினீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ 60,705 அது மேலே போனீங்கன்னா 60,705 வைத்து அது ரீகால்குலேட் பண்ணும். இதே மெத்தட். அப்படி பார்த்தீங்கன்னா 65% தான் லாஸ்ட்டில் இருக்கு. முன்னாடி 80% பார்த்தோம். ஒருவேளை ரிலையன்ஸினுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் இல்லாட்டி அதனுடைய ப்ராஃபிட் போக போக இன்னும் 5 ஆண்டுகளுக்குள்ளே போக போக இது இன்னும் கூடும். 80,000 கோடி சம்பாதிப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா 80,000 கோடி அப்படி நீங்கள் இங்கே இன்புட் பண்ணலாம். இது கோடியில் தான் நீங்கள் இன்புட் பண்ணணும். 80,000 கோடிங்கிறதுக்காக 80,000 அப்புறம் ஒரு 7 ஜீரோஸ் போட வேண்டியதில்லை. இதை க்ரோர்ஸில் நீங்கள் இன்புட் பண்ணணும். பண்ணிங்கன்னா இதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ திரும்ப அதை கேல்குலேட் பண்ணி காமிக்கும். ஓகே, இது EPV மெத்தடு. பஃபட் மெத்தடுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால், பஃபட் மெத்தடில் 2 வேரியபிள்ஸ் இருக்கும். ஒன்று ப்ராஃபிட் யூஸ்டு ஃபார் கேல்குலேஷன்லேயே, அது இப்போது இந்த மெத்தடில் இப்போ இது ரீசன்ட் ப்ராஃபிட் யூஸ் பண்ணியிருக்கோம், க்ரோத் பர்சன்டேஜ், இந்த ரெண்டையும் வச்சுட்டு பஃபட் மெத்தட் கேல்குலேட் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வேணால் நம்மளுடைய இந்த இன்னொரு மற்ற காணொலிகள்லேயே இது எப்படி இந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணுறோன்னு இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த IV3 இது ப்ராஃபிட்டபிலிட்டி, அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த மெத்தடில் இருக்கும். இப்போ கீழே உள்ள அதே போல் EPV மெத்தடில் கொடுத்த மாதிரி எதை வேறு ப்ராஃபிட் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதுலேயே வேறு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதுலேயும் இப்போ 80,000 கோடி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கேயும் ப்ராஃபிட்டையும் மாற்றிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன க்ரோத் பர்சன்டேஜ் நம்ம 15% கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லை. இப்போ கடைசி 3 வருஷம், 1 வருஷம் CAGR என்ன, CAGRனா ஓராண்டில் அதனுடைய ப்ராஃபிட் க்ரோத்து,
3 வருஷம் சிஏஜிஆர்னா ஆண்டாண்டுக்கு 3 ஆண்டுகளாக எப்படி அது வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் 1 இயர் பர்சன்டேஜ் 24% கிளிக் பண்ணோம்னா மேலே போனீங்கன்னா 80,000 கோடிக்கு 24% வளர்ந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து அதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,451 ரூபாய். அது வந்து 46% ப்ராஃபிட்டபிலிட்டியில் கிடைக்கிது அப்படின்னு காமிக்குது. ஒருவேளை இந்த 80,000ங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ வந்து 60,000 மட்டும் வச்சு கேல்குலேட் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா 60,000 திரும்ப 60,000 வச்சு 24% வச்சு அதை கேல்குலேட் பண்ணி காமிக்கும். அப்படி பார்த்தா 2,430 ரூபாய். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதிப்புகளை நம்ம மாற்றி மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு. இப்போது அந்த எக்ஸல் ஷீட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் மேனிப்புலேட் பண்ணி ஃபார்முலா மாற்ற வேண்டியிருக்கும். இங்கே சிம்பிளாக டச் பண்ணாலே இதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த 3 பக்கங்கள் தான் மெயினாக. இப்போ இது வந்து முதல் பக்கத்தில் அந்த சர்ச் ஸ்டாக்லேருந்து வந்தோம் இல்லையா, இப்போ திரும்ப பின்னாடி போயிட்டு ஃபில்டர் வேல்யூ அண்ட் க்ரோத் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ இதில் வந்துட்டு ஒரு 6 பேராமீட்டர் இருக்குது. என்னென்ன பேராமீட்டர்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டாக்ஸ் இந்த நம்மளுடைய இப்போதைக்கு இந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா 3,123 பங்குகளுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ அதனுடைய வேறு சில தகவல்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறது. இதை வந்து நீங்கள் இந்த ஷார்ட் பை அப்படின்னு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் இப்போ வந்துட்டு இது வந்து மேலிருந்து கீழே வந்துட்டு ஷார்ட் ஆகிருக்கு இல்லையா, மார்க்கெட் கேபிலேஷனில் டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகிருக்கு. அதை தட்டினீங்கன்னா திரும்ப அசெண்டிங் ஆர்டரில் அதுவே ஷார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். இப்போ இது வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் மார்க்கெட் கேபிடலைசேஷன். இப்போ இதே இது சிஏஜிஆர் 5 இயர்ஸ் 5 ஆண்டுகளுடைய அதனுடைய ப்ராஃபிட் க்ரோத்தை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு மேலிருந்து கீழாக அதாவது ஹையஸ்ட் க்ரோத் பர்சன்டேஜ்லேருந்து லோயஸ்ட் வரைக்கும் காண்பிக்கும். இப்போ திரும்ப தட்டினீங்கன்னா லோயஸ்ட் பர்சன்டேஜ்லேருந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வரைக்கும் காண்பிக்கும். ஸோ இது வந்துட்டு ஷார்ட் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி. மேலே உள்ள ஃபில்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். P1 இப்போ நம்ம 3 இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட் பார்த்தோம் இல்லை, இன்ட்ரென்சிக் வேல்யூ 1, 2, 3. P1ங்கிறது ப்ராஃபிட்டபிலிட்டி 1. இதே லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த P1ங்கிறது ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு ஃபுல் எக்ஸ்பான்ஷனோட இருக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டி 1 25%க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் ஃபில்டர் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டி 1 greater than 25 209 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஓகே, இது மட்டும் எனக்கு பார்த்தாது. ப்ராஃபிட்டபிலிட்டி 2ம் 20%க்கு மேலே இருக்கிறது காண்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் ஃபில்டர் பண்ணி காமிக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டி 3ம் 20%க்கு மேலே 124 ஸ்டாக் இருக்குது. இது ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு. ப்ராஃபிட் க்ரோத் சிஏஜிஆர் 5 ஆண்டு ப்ராஃபிட் க்ரோத் சிஏஜிஆர் வந்துட்டு 10%க்கு மேலே இருக்கிறதா காமி. அதே மாதிரி இதுவும் 10%, இதுவும் 10%. இது எல்லா ஃபில்டரையும் போட்டாலும் 51 ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு இதாகுது. அதை மார்க்கெட் கேபிடலைசேஷன் படி ஷார்ட் பண்ணி காமி அப்படின்னு சொன்னாலும் காண்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம ரீசெட் பண்ணோம்னா இங்கே ஒரு ஃபில்டர் ஐக்கானுக்குள்ளே அதை டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிட்டு இப்போ எல்லா ஸ்டாக்ஸுமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த நம்ம எடுத்துக்கூடிய பங்குகளுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, இதில் 3,123 பங்குகள் தவிர என்னென்ன பங்குலாம் நம்ம தவிர்த்திருக்கோம், இது என்னெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன பேசிஸில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோம். சில ஸ்டாக்ஸில் 3,123 ஸ்டாக் தான் எடுத்திருக்கோம். மிச்ச ஸ்டாக் எல்லாம் ஏன் இதில் இல்லை, ஏன்னா 4,000க்கு மேற்பட்ட ஸ்டாக்கு 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையும் சேர்த்து லிஸ்ட் ஆகியிருக்கிறது. இதில் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராஃபிட் க்ரோத் சிஆர்ஜிஆர் ஃபீல் செட் டு 0 இஃப் கரண்ட் பாசிட்டிவ் இஸ் நெகட்டிவ். அதாவது இப்போதைய கரண்ட் ஆண்டில் வந்து ப்ராஃபிட் நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக மேலிருந்து அதனுடைய க்ரோத் வந்து பெருசாக இருக்காது. அப்படிங்கிறனால எல்லா சிஏஜிஆர் ஃபீல்ட்ஸையும் 0 ஆக்கிட்டோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு காண்பிக்கும். அதே போல் இப்போ 5 இயர் சிஏஜிஆரே இல்லை 3 ஆண்டுக்கு தான் டேட்டா இருக்குன்னா 3 இயர் சிஏஜிஆரை நம்ம வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். 3 ஆண்டு டேட்டா கூட இல்லை 2 ஆண்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 இயர் சிஏஜிஆர் எடுத்துப்போம். ஒரே ஒரு ஆண்டு டேட்டா தான் இருக்குன்னா அந்த ஸ்டாக்கே நம்ம வந்துட்டு விட்டுட்டோம். ஏன்னா ஒரு ஆண்டு மட்டும் இருக்கிற டேட்டா வச்சுட்டு சரியான முறையில் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ், அதாவது பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இது எதுவுமே இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஏன்னா இந்த 3 மெத்தட்லேயும் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் மட்டும் நம்மளால் வந்துட்டு சரியான முறையில் வந்து அசஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த கம்பெனிஸை கம்ப்ளீட்டாக தவிர்த்துட்டோம். அதனால் பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த மெத்தட் மூலமாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது இன்ட்ரென்சிக் வேல்யூ. அடுத்ததாக இந்த கரண்ட் இயர் ஏற்கனவே சொன்னேன், இந்த இயரில் மட்டும் ப்ராஃபிட் இருக்கிற டேட்டா இருக்கிற அந்த கம்பெனிஸையும் தவிர்த்துட்டோம். அதை வச்சு நம்ம எந்த விதமான அசஸ்மெண்ட்டும் செய்ய முடியாது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் க்ரோத் பர்சன்டேஜ் பார்த்தோம் இல்லையா, இபி மெத்தடும் சரி பஃபட் மெத்தட்லையும் ப்ராஃபிட் க்ரோத்துக்கான பர்சன்டேஜ் நம்ம இன்புட் பண்ணலாம் மேனுவலில். அது வந்து 0 to 100 வரைக்கும் தான் நீங்கள் பண்ண முடியும். நெகட்டிவ் போது ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறதே வந்து நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்டாக்கை தேடுறது தான். அதில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்கறதுனால எந்த விதமான யூஸும் இல்லை. அப்படிங்கிறனால 0 to 100 மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டு. அதை தவிர உள்ள க்ரைட்டீரியா எல்லாம் சேர்த்து இதை நீங்கள் ஒரு 15 நாளுக்கு பயன்படுத்தி பார்த்துட்டு இதற்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இணையதளத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மாதம் வந்து 200 ரூபாய் கட்டணம். அதுக்கு நீங்கள் விருப்பம் இருந்தால் கீழே வந்து அந்த ஃபார்ம் இருக்கிறது. அந்த ஃபார்மில் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்த வந்து தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள்.
நம்ம அதற்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாம், எப்படி பேமெண்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம். எங்களுடைய காணல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.